ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 21 அன்னைக்கு மிக மிக முக்கியமான அதிசயமானது நடக்க போகுது. என்ன அதிசயம்னு கேட்குறீங்களா? ஜூன் மாதம் 21 ஆணி மாதத்துடைய பௌர்ணமியானது வரப்போகுது. இந்த பௌர்ணமி ரொம்ப விசித்திரமான பிரம்மாண்டமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிறைய கிரகமாற்றமானது ஏற்பட போகுது. அந்த கிரகமாற்றனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்க இல்லாமல் இருக்கக்கூடிய பல சம்பவங்கள் நடக்க இருக்கு. அதெல்லாம் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டான நியூஸை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவரும். சரி வாங்க, என்ன இன்ட்ரெஸ்ட்டு விஷயங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆணி மாத பௌர்ணமியை பற்றி தெரியாதவங்க முதல்ல ஆணி மாத பௌர்ணமியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாத பௌர்ணமி 12 தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம்லாம் செல்வது ரொம்ப சிறப்பு. கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு பௌர்ணமினா இந்த பௌர்ணமி சொல்லலாம். திருவண்ணாமலைக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்து கொண்டே தான் இருக்குது. அண்ணாமலையார் தரிசனம் செய்வதற்கு கிரிவலம் வருவதற்கு பலவிதமான ஏற்பாடுகள் ஒவ்வொரு டைமும் செய்யப்பட்டிருக்கு. இதை அடுத்து 2024 ஆணி மாத பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்ல உகந்த நேரம் பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க. அப்படி தெரியாதவங்க இப்போ இந்த வீடியோவில் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே தான் வருது. அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்கு கிரிவலம் வருவதற்கு பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. இதையடுத்து 2024 ஆணி மாத பௌர்ணமிக்கு கிரிவலம் செல்ல உகந்த நேரம் பற்றி தெரிந்துக்குங்க. ஏன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறத விட சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களுக்கு தெய்வத்துடைய துணை தேவை. அதனால் கிரிவலம் மேற்கொள்ளணும். அந்த கிரிவலம் மேற்கொள்கிறத பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் கிரிவலம் செல்றதை பற்றி இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறேன். சித்ரா பௌர்ணமி மற்றும் கார்த்திகை மாத பௌர்ணமியில் குறைந்தபட்சம் 20 லட்சம் பக்தர்களாவது வருகை தருவாங்க. ஆனால் திருப்பதி போல வார இறுதி மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் திருவண்ணாமலைக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருது. ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் பௌர்ணமி நாளில் எப்போது கிரிவலம் செல்ல வேண்டும், கிரிவலம் செல்வதற்கான தொடக்க நேரம் முடிவு நேரம் பற்றிய தகவல்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அதில் ஆணி பௌர்ணமியுடைய கிரிவல நேரம் தற்போது அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 21 வெள்ளிக்கிழமை காலை 7:46 மணிக்கு தொடங்குது பௌர்ணமி. ஜூன் 22 சனிக்கிழமை காலையில் 7:21 மணிக்கு முடியுது பௌர்ணமி. வைகாசி மாதம் மாலை நேரத்தில் தொடங்கிய பௌர்ணமி ஆணி மாதம் காலையில் துவங்குகிறது. எப்போது உதய நாளிகையின் பொழுது, அதாவது சூரியன் உதிக்கும் போது என்ன திதி இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல தான் அந்த நாளில் திதி பின்பற்றப்படும். ஆனால் கிரிவலம் செல்வதற்கு இது போன்ற உதய நாளிகை திதியை கணக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. பௌர்ணமி காலை 7 மணிக்கு துவங்கி அடுத்த நாள் 7 மணிக்கு முடிகிறது. 2024 ஆணி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தின நாளன்று வருது. 2024 ஆணி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் இருக்குது. சனிக்கிழமை காலையில் 7:30 மணி வரையும் நீடிக்குது. ஸோ அதனால் நாம் வெள்ளிக்கிழமையே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். கிரிவலம் மேற்கொள்ளக்கூடிய இந்த நாளுக்கு மெயினாக மூல நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ மூல நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி வர்றதுனால தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து இப்படியெல்லாம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த தாள்களை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த தாள்களை கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆணி பௌர்ணமியில் நிறைய கோவில்களில் தெப்பத் திருவிழா நடைபெறும். இந்த விழா தெய்வத்துடைய சக்தி அதிகமாகக்கூடியது. அதனால தான் இந்த ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றம் ரொம்ப வலுவானதாக கருதப்படுது. அந்த வலுவான மாற்றம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ ஒன்று விடாமல் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க.
ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க. சரி, வாங்க பார்க்கலாம். மனதையும் உடலையும் செம்மையாக வைத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீண் செலவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதியானது உண்டாகும். வரவேண்டிய பணம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் சாமர்த்தியமான பேச்சு பேசணும். அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும், அதை குறைச்சிக்கோங்க. அடிக்கடி கனவுகள் வரக்கூடும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக இனி வரக்கூடிய நாட்கள் முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வசூலாக முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகும். புதிய ஆர்டர்கள் வருவது உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மனநிறைவு அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். அதனால் உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகலாம். மாணவர்கள் உங்களுடைய பாடங்கள் படிப்பது எதிர்பார்த்தது போல் எளிமையாக இல்லாமல் கடினமாக இருக்கும். கூடுதல் முயற்சி செய்தீங்கன்னா வெற்றிக்கு பின் உங்களுக்கு எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். அப்புறம் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு அதில் ஒரு விதமான வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடைவீங்க. பிற மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பௌர்ணமிக்கு பிறகு பாசிட்டிவ் வந்து வரும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் வந்து இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் இந்த ஜூன் 21 பிறகு அரசியலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்குங்க. கொடுத்த வாக்கை நம்மளால் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாக்கு கொடுங்க. அப்புறம் கொடுத்துட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து இப்போ கவனமாக இருக்கணும். இல்லைனா அவங்க உங்களை காலி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். அவங்கள இப்போ நீங்கள் சமாளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஜூன் 21 பிறகு நல்ல பெயர் வாங்கிறது ஈஸியாக இருக்கும். மூலதானத்திற்கு தேவையான பணம் வந்து உங்களுக்கு குவியும். எதிரிகள் வகையில் சற்று கவனத்தோடு செயல்படணும். அதனை சரியாக பயன்படுத்தியும் கொள்ளணும். ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிற மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரம் பௌர்ணமிக்கு பிறகு வலுவாக இருக்கிறதுனால கலைத்துறைகளில் சார்ந்தவங்களுக்கு தான் நிறைய நல்ல முன்னேற்றம் காண முடியும். இனி வரக்கூடிய நாட்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க. பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூரணமான அருள் வந்து கிடைக்கும். இதே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் திண்டாடக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பதவி உயர்வு கூட கிடைக்காம இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இப்படி பல விதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜூன் 21 பிறகு உங்கள் ராசிக்கு மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான வில்வத்தால் அர்ச்சனை செய்து வணங்கணுமா. இதை ஒன்று செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும், காரிய வெற்றி கிடைக்கும். ஸோ உங்களுக்கான பரிகாரமாக இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை சிம்ம ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 21 பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற பல சம்பவங்களை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப சிம்ம ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். கண்டிப்பாக அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை எல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்துக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க பார்த்து பயனடையட்டும்.
வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.